वेंकटाद्री समस्तानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूयो न भविष्यति. பிரம்மாண்ட புராணம் இப்படி கொண்டாடுது. வேங்கடாத்ரி சமஸ்தானம், இந்த வேங்கடாத்ரின்னு சொல்லக்கூடிய திருமலைக்கு சமமான ஸ்தானம் வேங்கடாத்ரி சமஸ்தானம். பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன, இந்த பிரம்மாண்டத்தில் இந்த பூமியில் இதற்கு சமமான வசந்த க்ஷேத்திரம், மகிமை பொருந்திய க்ஷேத்திரம், வந்த பக்தர்களுக்கு எல்லா விதமான பலன்களையும் நிறைவேற்றி கொடுக்குற க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது பிரம்மாண்ட நாஸ்தி கிஞ்சன, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, 14 லோகங்களில் இந்த அண்ட கடாகத்தில் எங்கேயுமே கிடையாது. வேங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. அடுத்த வார்த்தை வெங்கடேஷ சமோதேவோ ந பூயோ ந பவிஷ்யதி. வெங்கடேஷ சமோதேவோ, இந்த வெங்கடேஷன்னு சொல்லக்கூடிய ஏழுமலையான் ஸ்ரீனிவாசன் பாலாஜி இருக்கானே, இவனுக்கு சமமான அவதாரம் எங்கேயுமே கிடையாது. விஷ்ணு எத்தனையோ அவதாரங்கள், ராமகிருஷ்ண வராக நரசிம்மன் எத்தனையோ எண்ணிலங்காத அவதாரங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த திருவேங்கடமுடையானாக அவதரித்தானே, இந்த அவதாரம் கருணை மிகுந்த அவதாரம், பக்தர்களோட கஷ்டத்தை தீர்க்கிறதுக்குன்னு ஏற்பட்ட அவதாரம். அந்த கருணை அளவு பார்க்கும்போது மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் இவன் வசந்தவை. வெங்கடேஷ சமோ தேவோ ந பூயோ ந பவிஷ்யதி. இந்த வெங்கடேசனை விட உயர்ந்த கருணை மிக்க தெய்வம் கிடையவே கிடையாது. இது கடந்த காலத்தில் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி காலத்தில் மட்டும் இல்லை, இனி எதிர்காலத்திலையும் சரி யாரும் இவனை போல கருணையான தெய்வம் கிடையாது. இவனை விட கருணையான தெய்வமோ யாரும் அவதரிக்க போவதில்லை. இவனே கருணையானவன், இவனுடைய திருவடியவே பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணம் கொண்டாடுது. வெங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூயோ ந பவிஷ்யதி.